என்ன கௌரி என்னையா பண்ற இன்னைக்கு டே என்ன ஸ்பெஷல்? இன்னைக்காங்க உட்காருங்க சொல்றேன். அங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாளுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மெஜாரிட்டியை நிரூபிக்கிற நாள். இந்த 118 எம்எல்ஏவும் ஓட்டு போட்டு இன்னைக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கிற நாள். இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டா தான் விஜய் சார் சிஎம்மா கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா ரொம்பவே முக்கியமான நாள். இங்க உட்காந்து பாருங்க. இவளுக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறதே யூடியூப் பார்த்து தான் கத்துக்குவா. இவன் சட்டசபையெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கா. ஏய், நான் பசிக்குது, இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். பாரு, சாப்பாடு இதுல இருக்காதீங்க. நாட்டு நடப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு, இப்பதான் சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாட்டு நடப்பு எப்படி போனா என்ன, எனக்கு பசிக்குது இல்ல. சரி இங்க வாங்க. இங்க பாருங்க, நானும் சிஎம் சார் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சரி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் பாக்குறப்ப அப்படியே த்ரில்லர் படமா இருக்குங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. எனக்கும் த்ரில்லர் படம் பாக்குற மாதிரியே தான் இருக்கு. ஏதோ ஒரு நாள் இருந்துச்சு, ரிசல்ட் பார்த்து முடிஞ்சமான அதோட விடாம இது என்னது, இது விஜய் படம் நினைச்சுக்கிட்டியா? நல்லா இருக்குல்ல, பார்க்க வேண்டியதானே. முதல்ல சட்னி அரைக்கிற வேலையை பாரு. அநேகமா நாளைக்கு டெல்லிக்கு போவாருன்னு நினைக்கிறேன், மோடியை பாக்குறதுக்கு. ஏன் நீயும் போயிட்டு வர பின்னாடியே சட்னி அரைடி. நம்ம அரசியல் பார்த்தா அவருக்கெல்லாம் பொறுக்காது. முதல்ல டிவி ஆஃப் பண்றான். முதல்ல